இரண்டாவதாக அல் மஸ்ஜித் நபவி மதீனா முனவராவுடைய ஹுத்துபா. அந்த ஹுத்துபா ஷேக் அப்துல் பாரி சுபைத் ஹஃபிதுல்லாஹ் இருந்தார். இந்த ஹுத்துபாவுடைய தலைப்பு ஹஜ்ஜுடைய கடமை, அதேபோல் இந்த சமுதாயத்துடைய சிரேஷ்ட அம்சங்கள் தன்மைகள் அடிப்படையில் ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் இந்த நாட்களிலே ஹஜ்ஜுடைய இந்த ஹஜ்ஜு சென்ற வார ஹுத்துபா, அந்த நாட்களில் முஸ்லீம்கள் பொதுவாக எல்லோருமே அவருடைய உள்ளங்கள்லாம் விரிவடைந்து அவருடைய ஆன்மாக்கள் எல்லாம் மிகவும் ஆர்வம் கொள்ளக்கூடிய, அவருடைய உணர்வுகளுக்கு முன்னால் ஆன்மாக்கள் மிக உச்சாமடையக்கூடிய, ஒரு மனிதனுடைய அகக்கண் கொண்டு பார்க்கிற உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய, குளிரூட்டக்கூடிய விடயங்களை, சிந்தனையை சாந்தப்படுத்தக்கூடிய விடயங்கள், இந்த ஹரமைன் ஷரீஃபே என்று சொல்லக்கூடிய மக்கா மதீனாவுடைய ஹரம் ஷரீஃப் எல்லைகளுக்குள்ளே பொதுவாக இந்த பரிசுத்தமான இடங்களில் ஏறி இறங்கும் பொழுது தங்கும் பொழுது எல்லாம் பார்க்கிற கம்பீரமான ஒரு கௌரவமான காட்சி. உம்மத் எல்லாமே ஈமானிய அந்த மாநாட்டில் ஒன்று செஞ்சிருக்கிறார்கள், ஆன்மீக மாநாட்டில் ஒன்று செஞ்சு ஒரே ஆடை, ஒரே அழைப்பு, ஒரே பக்கம் திசை திரும்பியவர்களாக, ஒரே நபியை பின்பற்றியவர்களாக, ஒரே ரப்பை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்களாக, அவனுக்கு யாரையும் இணை வைக்காதவர்களாக. எனவே இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் இது ஒரு கண்ணியமாகத்தான் ஆக்க நாடி இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இந்த உம்மத்திலும் முழு சமுதாயத்திலும் 70% நீங்கள் பரிபூர்ணப்படுத்துவீர்கள். என்னுடைய உம்மத், அதாவது உம்மத் 70%, மற்ற 30% தான் ஏனையவர்கள். எனவே நீங்கள் சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் அல்லாஹ்விடம் என்று சொன்னார்கள். திருமதி ரஹிமத்துல்லாஹி. எனவே அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை, அல்லாஹ்வுடைய நுட்பம் என்னவென்றால் இந்த இபாதத்துகளிலே இந்த பருவகால இபாதத், ஹஜ்ஜுடைய காலம், இது போன்ற ஒவ்வொரு காலத்தில் வரக்கூடிய இபாதத், அதிலே ஒற்றுமை வெளிப்படுகிறது. எல்லா விதமான அடையாளங்கள், எல்லா விதமான குலகோத்திரங்கள், வாதங்கள், விவாதங்கள், வாதாட்டங்கள், தன்னுடைய குல வெறிகள் எல்லாவற்றையும் இல்லாமலாக்கி நிம்மதியாக, சந்தோஷமாக, பரிபூர்ணமான நிறைவாக தன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நிறைவான முறையில் மக்கள் ஒன்றுபட்டு தாராளத்தன்மை, தலைமைத்துவ பண்பு, தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற பண்பு, அதே போன்று குறிப்பாக இந்த சவுதி அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு மக்கள் எல்லாம் ஒன்றுபடுகின்ற ஒரு தன்மையை பார்க்கிறோம். இது சிறந்த ஒரு அடையாளமாக இருக்கிறது இஸ்லாத்துடைய மகத்துவத்துக்கு. எனவே இந்த உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் இருக்கிறது, எவ்வளவு கண்ணியமான உம்மத், எவ்வளவு அழகான ஆடையில் வந்திருக்கிறது. அழகான ஆடை அணிந்து இபாதத்தோடு, ஒரு இபாதத் செய்கின்ற நோக்கத்தோடு, மக்களுக்கு மத்தியில் எந்த விதமான தராதரங்களும் படித்தரங்களும் இல்லாமல் எல்லாரும் ஒரே அமைப்பில், எந்த விதமான நிறத்தை கொண்டோ, இனத்தை கொண்டோ, அந்தஸ்தை கொண்டோ, தராதரங்களை கொண்டோ, பட்டம் பதவிகளை கொண்டோ எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் ஒரே அமைப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த காட்சி மிக அழகான ஒரு கம்பீரமான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அது உண்மையிலே நல்ல கருத்தை மக்களை உணர்த்தக்கூடிய பெருமதி மிக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அவருடைய பெருமதி இன்னும் பெருமதி உயர்ந்து செல்கிறது. இதன் மூலம் உண்மையில் பேச்சிலும், உண்மை செயலிலும், உண்மை எல்லாம் தான் வாழக்கூடிய அழைக்கக்கூடிய எல்லா விடயங்களும் உண்மைத்தன்மையோடு, நடிப்பு நாடகம் இல்லாமல். பொதுவாக இந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த கருத்துக்கு உடன்படுகிறார்கள். உங்களுடைய ரப்பும் வாஹித் ஒருவன், உங்களுக்கு அரபிக்கு அஜமியோட, அஜமிக்கு அரபியோட இந்த சிறப்பும் கிடையாது, வெள்ளையரை கருப்பரை விட கருப்பருக்கு வெள்ளையரை தக்குவாவை கொண்டு தந்த அந்த கருத்துக்கு இந்த காட்சி உடன்படுகிறது. அந்த காட்சி அதை உண்மைப்படுத்துகிறது. நிச்சயமாக அல்லாஹ்விடம் தக்வா உள்ளவர் தான் கண்ணியமானவர். எனவே நாங்கள் பார்க்கின்ற இந்த ஹஜ்ஜுடைய காலங்களிலே பார்க்கின்ற இந்த காட்சிகள் அனைத்துமே இஸ்லாத்துடைய பெருமதியான சமத்துவம் இருக்கிறது, நீதி நேர்மை இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது, அன்பு பாசம் கருணை இருக்கிறது, சகோதர வாஞ்சி இருக்கிறது, அல்லாவுக்கு மாத்திரம் அடிமைத்தனத்தை உறுதிப்படுத்துகின்றதையும் அல்லாவுக்கண்டு அமல்களை செய்கின்ற முழுமையான கவனம், அதே போன்று இஹ்லாஸ், மன தூய்மை, பணிவு, அதை இப்படியான விடயங்கள் இந்த ஹஜ்ஜுடைய சகல கட்டங்களிலுமே வெளிப்படுகின்றன. எனவே இது பொதுவாக இயல்பு ரீதியாக அவருடைய அடிப்படை உயர்ந்த அம்சங்களுக்கு உயர்ந்து செல்கின்ற ஒரு காரணமே, மிகவும் எழுச்சி ஏற்படுத்துகின்ற காரணிகள். பொதுவாக இஸ்லாத்தை மக்கள் நேசித்தார்கள், இஸ்லாம் பரவியது, இஸ்லாம் பரவி கொண்டே இருக்கிறது. அது தெளிவான அடையாளங்கள் உரியது, மிக உண்மையான தெளிவான சத்திய மார்க்கம். எனவே உள்ளங்களை மகிழ்விக்கக்கூடியது, நெஞ்சங்களை விரிவாக்கக்கூடியது, உள்ளங்களில் ஓய்வுத்தன்மை, நிறைவு, மன நிறைவு ஏற்படுத்தக்கூடியது. பொதுவாக ஆன்மாக்களுடைய தடுமாற்றங்களுக்கு மிகவும் அந்த தடும்ப நிலைக்கு மிகவும் நெறிப்படுத்தக்கூடியது, அதை புனரமைக்கக்கூடியது. பொதுவாக சிந்தனையை நல்ல கருத்துக்களால் நிறைக்கக்கூடியது, மக்களுடைய தேவைகளுக்கு பதிலளிக்கக்கூடியது, தாகத்தை தீர்க்கக்கூடியது, பல விடயங்கள் உள்ளடக்கிய மார்க்கம். எனவே அல்லாஹ் ஏற்படுத்திய சுபாவம், இயற்கை சுபாவம், மக்களை அந்த இயற்கை சுபாவத்தில் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்புக்கும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய யாரும் எதுவும் கிடையாது. அது நிலையான மார்க்கம். சூரா ரும் 30 சொன்னது இந்த நிறைந்த கூட்டம் ஐக்கியமாக அந்நியோன்யமாக ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறதுடைய சக்தியும் அதிகாரத்தையும் மேம்படுத்தி அல்ல, அதனுடைய உள்ளங்கள் உடல்கள் மிக உள்ளங்கள் உடல்களோடு சேர்ந்து, உடலோடு உள்ளம் சேர்ந்து பயணித்திருக்கிற இந்த ஹரமைன் மக்கா மதீனாவுடைய புனித ஸ்தலங்களை நோக்கி அன்பால், ஆசையால், அதாவது
ஆர்வத்தால் வந்திருக்கிறது. சக்தியும் அதிகாரத்தையும் வைத்து வர முடியாது. பல கஷ்டங்களை சகித்து ரஹ்மானுடைய திருப்பொருத்தத்தை நாடி, இது ஒரு சிறந்த சான்று. இஸ்லாம் எப்பொழுதுமே திறந்த தெளிவான ஆதாரங்கள் மூலம், அத்தாட்சி மூலம் பரவியது, சைபுத்தன்மை மூலம், நல்ல விழுமியங்கள் மூலம், பண்பாடுகள் மூலம் பரவியது என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த சான்று. வற்புறுத்தி யாரும் கூட்டிக் கொண்டு வரப்படவில்லை, யாரும் வலுக்கட்டாயமாக கொண்டு வரப்படவில்லை. மன விருப்பத்தோடு மனம் வந்து வந்திருக்கிறார்கள். மார்க்கத்தில் யாரையும் வற்புறுத்த முடியாது. நேர்வழி தெளிவாகிவிட்டது. வழிகேடு எது, நேர்வழி என்பது எது என்பது தெளிவு. பக்கரா 256 வசனத்தை ஓதி, நீங்கள் மக்களை மோமின்களாக மாற வேண்டும் என்று வற்புறுத்துகிறீர்களா? மக்கள் எல்லாம் ஈமான்தாரிகளாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிறான். யூனுஸ் 99 வசனம். எனவே முஸ்லிமான சகோதரர், நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த கூட்டங்கள் எல்லா பூமிகளுடைய சகல கோணங்களிலிருந்தும், சகலத்துக்கு திணைகளிலிருந்தும், முனைகளிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய பிரதானமான இஸ்லாமிய உயர்ந்த விழுமியங்கள், ஈமானுடைய அடிப்படைகள் எப்பொழுதுமே அது எல்லை தாண்டி செல்கிறது. அது எல்லைகளை தாண்டி கடந்து செல்கிறது. எனவே அது ஆள் மனதை தொடுகிறது. இஸ்லாத்துடைய ஈமானுடைய அந்த விடயங்கள் எந்த பூமியில் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரார்களை ஈமான் அது சுத்தப்படுத்துகிறது, உயர்த்துகிறது. அது ஒரு புதிய படைப்பாக இந்த ஹஜ்ஜின் மூலம் அது மாற்றுகிறது. அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு அல்லாஹ் பூசிய சாயம், அல்லாஹ் தீட்டிய நிறம், அல்லாஹ் விட அழகான நிறம் திட்டக்கூடியவன் வேறு யார் இருக்கான்? நல்ல தன்மைகளை, குணங்களை, இஸ்லாத்துடைய அடையாளங்களை கொடுப்பவன் யார் இருக்கிறான்? எனவே இந்த கூட்டங்களில் இஸ்லாத்தை மையமாக வைத்து முன் வந்திருக்கிறேன். அது தீன் ஒரு நடுநிலைமையான மார்க்கம். அது எப்பொழுதுமே வாழ்க்கை காலம் மாற மாற எல்லா காலத்துக்கும் பொருந்தி செல்கின்ற மார்க்கம். இஸ்லாத்துடைய விழுமியங்கள், கட்டளைகளை எல்லா காலத்திலும் சரியாக பின்பற்றலாம். காலத்துக்கு ஏற்றவர் இஸ்லாத்தை மாற்றுவதல்ல, இஸ்லாத்துக்கு ஏற்றவர் காலத்துக்கு ஏற்ற இஸ்லாம் பொருந்தி செல்லும். எந்த காலமாக இருந்தாலும் அதில் இஸ்லாம் பொருந்தும். எனவே அது பொதுவாக எல்லா விதமான அசம்பாவிதங்களுக்கும், அது அசம்பாவிதங்கள் சிலருடைய அடையாளங்களை தகர்த்தொழிக்கும், இல்லாமலாக்கும். இந்த நான் உங்களுடைய தீனை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், அருட்கொடை உங்களுக்கு சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். உங்களுக்கு நான் இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்தி கொண்டேன் என்ற அந்த மாயிதாவுடைய 3 வசனத்தை இவர்கள் மோதினார்கள். அதே போல் இந்த உம்மத் பொதுவாக இஸ்லாத்தை தீனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது ஸ்திரத்தன்மையுடைய ஊற்றுக்கண். அது ஆன்மீக ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக, சமூக ரீதியாக எல்லா இடத்துலையும் ஸ்திரமான ஒரு மார்க்கம். அது ஸ்திரத்தை உண்டு பண்ணக்கூடிய மார்க்கம். எப்பொழுதுமே களங்கம், சிரமம், கஷ்டம் இதை நீக்கக்கூடிய மார்க்கம். உள்ளத்தில் ஒரு மன நிம்மதியை, சாந்த குணத்தை, மன அமைதியை போடக்கூடிய மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு அல்லாஹ் நலவை ஹிதாயத்து கொடுக்கவன் நாடுகிறானோ, நேர்வழி காட்டவன் நாடுகிறான், அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்தின் பால் விரிவுபடுத்துவான், இஸ்லாத்தை திருப்திகரமாக்குவான். யாரையெல்லாம் வழிகெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் இறுக்கி விடுவான், உள்ளத்தை இறுக்கமாக்கி விடுவான். அது கஷ்டம் சிரமத்தால் இறுகிவிடும். அது வானத்தில் ஏறப்போவது போன்று இருக்கும். 425 வசனத்தை ஓதி, எத்தனை வருடங்கள் காலங்கள் கடந்தாலும், எவ்வளவு காலங்கள் சென்றாலும் இஸ்லாமிய உம்மத் உயர்ந்து தான் இருக்கும். அது ஈமானை கொண்டு பலமுள்ளதாக, கண்ணியமானதாக, அடிப்படை அம்சங்களை கொண்டு சிரேஷ்டமானதாகத்தான் இருக்கும், உயர்ந்திருக்கும். உம்மத் அது சிறந்த விழுமியங்களை கொண்ட மார்க்கம், சிறந்த முன்னுதாரணங்களை கொண்ட, பண்பாடுகளை கொண்ட, அழகான குணங்களை கொண்ட மார்க்கம். இன்று நாங்கள் பாருங்கள், முழுமிங்கள் இந்த பார்க்கக்கூடிய காட்சி பொதுவாக இஸ்லாமிய உம்மத் ஒற்றுமையில் ஒன்றுபட்டிருக்கிறது. ஒரே மார்க்கம், ஒரே உணர்வு. இது ஒரு பெரும் நியாமத். அது அவருடைய பெருமதியை அந்த பெருமதியை உணர முடியுமாக இருக்கிறது. நாங்கள் அவருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறோம் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இன்னொரு நியாமத்தை கொண்டு பரிபூர்ண குர்ஆன் ஹதீஸை கொண்டு. குர்ஆன் ஹதீஸ் பலத்த பாதுகாப்பான கோட்டைகள், அது மக்களை அபயம் அளிக்கின்ற இடம். அதே போன்று எப்பொழுதுமே குர்ஆன் மூலமாக ஒற்றுமைப்படுத்தியிருக்கிறாங்க. அல்லாஹ் அவருடைய உள்ளங்களை மத்தியில் ஒற்றுமைப்படுத்த, நீங்கள் பூமிகளுக்கு இந்த முழு சொத்துக்களை செலவழித்தாலும் ஒற்றுமைப்படுத்த முடியாது. என்னிலும் அல்லாஹ் அவர்கள் மத்திய ஒற்றுமைப்படுத்தினான். அன்பால் 23 எனவே இது பிரிவினைவாதம் சகல பேச்சில் செயலிலே அது ஆயுதம் ஏந்துவதன் மூலம் பிரிவினைவாதங்களை முழுதாக இல்லாதொழிக்கிறது. அதே போல் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு செய்து கொள்ள வேண்டாம், பிரச்சனைப்பட வேண்டாம். நீங்கள் பலகீனப்பட்டு விடுவீர்கள், கோலையாகி விடுவீர்கள், உங்களுடைய காற்று அதாவது சக்தி குன்றிவிடும். அன்பால் 46 வசனம். இஸ்லாமத்தை பொதுவாக எப்பொழுதுமே எல்லோருக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், உறுதி செய்ய வேண்டும் என்று வேண்டப்படுகிறது. எப்பொழுதுமே துனியாவிலே அபயம் இருக்க வேண்டும், நிம்மதி இருக்க வேண்டும், இஸ்லாம் குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது என்று வேண்டுகிறது. வழிகேடுகள் சந்தேகமான விடயங்களை விட்டும் தன்னுடைய கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டப்படுகிறது. இஸ்லாமிய சமூகத்திடம் சிந்தனை ரீதியான பாதுகாப்பு, சிந்தனைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த சமூகத்துடைய வாலிபர்கள் அவர்களுடைய சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்திலே அளவுக்கு அதிகமாக இஸ்லாத்துடைய விடயங்களை தோண்டி துருவுவது, அதே போன்று அத்துமீறி செயல்படுவது, அதிலே குழுக்களாக பிரிந்து கொள்வது, அதே போன்று மனவீச்சைகளை கட்டுப்பட்டு மனவீச்சையுடைய குழிகளை வீழ்ந்து நாசமாகுவது, சந்தேகமான விடயங்களிலே அப்படியே சென்று வழி தவறி செல்வது, இதெல்லாத்தையும் விட்டும் வாலிபர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் 81 சொல்கிறான்,
பொதுவாக 2 கூட்டங்களில் எது உண்மையிலே நிம்மதிக்கு பாதுகாப்பு குறித்தானது எதுன்னு உங்களுக்கு நீங்கள் அறியக்கூடிய இருந்தால் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். ஈமான் கொண்டு ஈமானோடு ஷிர்கை அநியாயம் என்றால் ஷிர்கை இணை வைப்பை கலக்காமல் தூய ஈமான் கொண்டவர்களுக்கு தான் நிம்மதி பாதுகாப்பு, அவர்கள் தான் நேர்வழிப்பட்டவர்கள் ஆயத்தை ஓதி. பொதுவாக இந்த உம்மத் ஒரு அறிவார்ந்த உம்மத், அமல் அறிவு செயல் ரெண்டையும் இணைத்த உம்மத், எப்பொழுதுமே பயனுள்ள முன்னேற்றங்களை வாழையாக பெற்று வந்த முன்னேறி செல்கின்ற உம்மத், பொதுவாக வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்கின்ற உம்மத், எப்பொழுதும் பாடுபடுகின்ற முயற்சிக்கின்ற உம்மத், பூமியில் எல்லா சகல எப்பொழுதுமே மடத்தனம் இயலாமை சோர்வு இப்படியான விடயங்களை விட்டு ஒதுங்கி உற்சாகமாக நடக்கின்ற உம்மத், எப்பொழுதுமே தன்னுடைய தீனுடைய அடிப்படையில் பாதுகாத்து இஸ்லாத்துடைய விளிமியங்களை பாதுகாத்து கொண்டு வீறுநடை போடுகின்ற உம்மத். இந்த பூங்கிலே தான் இந்த உம்மத் பொதுவாக இஸ்லாத்துடைய தாராளத்தன்மை, கொடைத்தன்மை, விசாலத்தன்மை, அதனுடைய இலகு, அதே போல் நேர்மை, நீதி எல்லாம் வெளியாகிறது. அதனுடைய சட்டத்திட்டங்களுடைய விசாலத்தன்மை, அது இஸ்லாத்துடைய தோற்றங்களை கலங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தினுடைய தூரமாக இருக்கின்ற தன்மை, அதனுடைய மார்க்கத்தின் தூய்மையை பாதுகாப்பதை விட்டும் மார்க்கத்தின் தூய்மையிலே கலங்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்களை விட்டு தூரமாக இருக்கின்ற தன்மைகள் எல்லாம் இந்த இஸ்லாத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. எனவே குர்ஆன் ஹதீஸ் சிந்தனையோடு ஆய்வு செய்கின்றவர் அவருடைய ஒன்று கொண்டு இந்த ஹஜ்ஜுடைய கிரியல் சம்பந்தப்பட்ட ஆயத்துகளையும் அவர் ஆய்வு செய்கின்ற பொழுது உறுதி அந்த உம்மத் இந்த தீனுடைய அனைத்து விடயங்களும் ஒன்று கொண்டு பக்கபலமானதாக இருக்கிறது, ஒன்று கொண்டு சக்தூட்டக்கூடியதாக இருக்கிறது, பக்கபலமானதாக இருக்கிறது. எப்பொழுதுமே இலகுவை மையமாக வைத்து சிரமப்படுத்துவதில்லை. அல்லாஹ் எந்த சட்டத்தின் மூலமும் யாருக்கும் சிரமம் கொடுப்பதில்லை, நன்மாராயங்களை சொல்வதை தவிர வெறுப்பூட்டுவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அல்லாஹ் இலகுவை நாடுகிறான், உங்களுக்கு சிரமத்தை அல்லாஹ் நாடவில்லை. பக்கரா 185 ஓதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரை அனுப்பும் பொழுது சொல்கின்ற புத்திமை தான், நீங்கள் எப்பொழுதும் இலகுபடுத்துங்கள், மக்களுக்கு சிரமத்தை காட்ட வேண்டாம், சிரமப்படுத்த வேண்டாம், நீங்கள் நன்மாராயங்களை கூறுங்கள், சுப செய்திகளை கூறுங்கள், வெறுப்பூட்ட வேண்டாம். புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். இறுதியாக இந்த உம்மத் ஒரு சிறந்த உம்மத், நீங்கள் தான் அனுப்பப்பட்ட உம்மத்துகள், மக்களுக்கு அனுப்பப்பட்ட உம்மத்தில் சிறந்தவர்கள். ஆல் இம்ரான் 10 ஓதி நடுநிலையான உம்மத், அதில் அத்துமீறல் கிடையாது, பொடுபோக்கும் கிடையாது, நடுநிலையான போக்கு, எப்பொழுதுமே அழிவு நாசங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட உம்மத். அது பஞ்சங்களை கொண்டு அழியாது, பசிப்பட்டினியை கொண்டு அழியாது, மூழ்கி அழியாது, முழுமையாக உம்மத் அழியாது, ஆங்காங்கே சில விடயங்கள் ஏற்பட முழு உம்மத்தும் இதனால் அழியாது, எப்பொழுதுமே காலாகாலம் தொடர்ந்து வாழக்கூடிய கியாமத் வரைக்கும் வாழக்கூடிய உம்மத். எனவே இந்த தொழுகையில் இந்த அணிவகுத்து நிற்க நீங்கள் பார்க்கவில்லை, அது மலக்குமார்களுடைய அணிவகுப்புக்கு அது ஈடாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் கியாமத் நாளில் கண்ணியப்படுத்துவான், அணிவகுத்து நிறுத்தி கண்ணியப்படுத்துவான். இந்த உம்மத் எப்பொழுதுமே வுதுவுடைய அடையாளங்கள், முகம் கைகால்கள் அடையாளங்கள் உள்ளவர்களாக குர்ரம் முஹஜ்ஜலீன், முகம் கைகால்களை பூர்த்தியாக கொஞ்சம் வளமையை அளவிட கொஞ்சம் கூட கழுகும் பொழுது கைகால்கள் பிரகாசம் உள்ளதாக இருக்கும்னு சொன்னார்கள். அதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு உம்மத்தை அறிந்து கொள்வார்கள். எனவே தொழுகையாளிகள் தொழுகைக்காக செய்கின்ற வுதுவை வைத்து உம்மத்தை அறிந்து கொள்வார்கள். அது அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்லும். இந்த உம்மத் எப்பொழுதுமே சுராத்தை அது முதலாவது கடந்து செல்லும், முதலாவது சுருக்கத்தில் நுழையும் என்று சொல்லி இஸ்திக்பார் ஆயத்தை ஓதி முதலாவது விசாலமான அந்த கொத்துபா எடுத்து, இரண்டாவது சுருக்கமான கொத்துபாவை அது சென்ற வார கொத்துபா ஹம்து ஸலவாத்தை கோடை வருஷத்துக்கு பின்னால் அரஃபாவுடைய நோன்பை ஞாபகப்படுத்தி 2 வருடங்கள் பாவம் மன்னிக்கப்படக்கூடிய அரஃபாவுடைய நோன்பிலே கவனம் செலுத்துவோம் ஹாஜ் இல்லாதவர்கள் என்று சொல்லி முடிக்கிறார்கள். பொதுவாக தக்பீர் சொல்லக்கூடிய அந்த சென்ற வாரத்தை சொல்கிறார்கள். எல்லா காலங்களிலும் அரஃபாவுடைய தினத்தில் சுபோல் ஃபஜ்ரிலிருந்து நாங்கள் பொதுவான எல்லோரும் சேர்ந்து தொழுகைகளுக்கு பின்னால் செய்வோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் பொது தக்பீர் எப்பொழுதும் இதில் ஐஜாவுடைய 10 நாளைக்கு சொல்ல வேண்டிய அந்த தக்பீரை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஸலவாத் சொல்லுமாறு தோன்றுகின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத்து சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் சுபைத் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.